வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது மூணுத்தையும் நல்லா சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, நம்மளுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லா இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வறுத்த அதே பேனில் நான் வந்து ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் எல்லாத்தையும் மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன்லேயே விட்டு ஒரு 5 minutes வந்து நம்மளுக்கு நல்லா வேக விடலாம். அடிக்கடி வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா வந்து நம்மளுக்கு தீஞ்ச மாதிரி வந்துடும். இப்போது ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மிளகு ஜீரகத்தை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் பொடியாக வந்து அரைச்சிட்டு இப்போ வந்து நீங்கள் அந்த பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை, இந்த 3 வறுத்து மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். நம்மளது சிக்கன்லேயும் வந்து தண்ணி கண்டென்ட் வந்து கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி மாதிரி வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேணாம். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினைக்கிறவங்க தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து வேக விட்டுறலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கும். வாங்க ஒரு 15 minutes ஆகிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண தண்ணியை விடவே அதிகமாகவே வந்திருக்கு. நல்லா வந்து அந்த சிக்கனில் இருந்த தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ ஓப்பன்லேயே வச்சுட்டு நம்ம ஒரு 5 minutes வந்து கொதிக்க விடலாம். ஏன்னா தண்ணி கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகணும் அப்படின்றதுனால. பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய பெப்பர் சிக்கன் வந்து எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஸ்டைலே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.